சிம்பிள் லைஃப் வித் டிகே. இன்னைக்கு கம்பு ரொட்டி செய்ய போகிறேன். சுவையான கம்பு ரொட்டி. டிமார்ட்லேருந்து ஒரு பாக்கெட் 1 கிலோ வாங்கினோம். எடுத்து நீட்டாக க்ளீனாக இருக்குது. மிளகு, சீரகம் ரெண்டும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம். மிளகு போட்டால் டேஸ்ட்டாகவும் இருக்கும், காரமாகவும் இருக்கும். அடுத்து கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகா, உப்பு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சிக்கலாம். உப்பு காரமெல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு தோசைக்கல் வச்சு மெலிசாக தட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாக வேணால், கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். தட்டிட்டு நல்லா சிம்மில் வச்சு வேக வைக்கணும். வேகமாக வச்சா தீஞ்சிடும் அடியில். சிம்மில் வச்சு வேக வச்சுக்கணும். இதுக்கு நெய் திருப்பி போடும்போது நெய் சேர்த்துக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. மிளகு, சீரகம், பச்சை மிளகா, வெங்காயம் எல்லாம், கொத்தமல்லி, நெய் எல்லாம் சேர்ந்தா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு ரொட்டி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நெய் போட்டுறோம். லாஸ்ட்டில் தான் போடுறோம். இதுக்கு 2 பக்கம் போட்டு திருப்பி போட்டு 2 பக்கம் நெய் படுற மாதிரி எடுத்தாச்சு. சூப்பரான கம்பு ரொட்டி ஒன்று ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி இன்னும் 2 செய்கிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு தட்டி முடித்து உடனே நெய்யை போட்டுடுறோம். சுத்தூரம் நெய் போட்டு உள்ளெல்லாம் போகிற மாதிரி பண்ணிடுறோம். மேலேயும் போட்டோம்னா அடுத்த திருப்பி போடும்போது அந்த சுவையாக சேரும். நெய் சேர்த்த கம்பு ரொட்டி, சுவையான கம்பு ரொட்டி. நீங்களும் செஞ்சுட்டு இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். அடிக்கடி செய்யணும்னு தோணும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம், பை பை.